ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் கைஸ், இன்னைக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோடு வந்திருக்கேன். அது ஏன் அகெயின் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்டை ஆல்ரெடி உங்களுக்கு ஐ திங்க் 2 டைம்ஸ் நான் போட்டு காட்டிட்டேன். ஓகேங்களா, அதனால தான் இதை நான் அகெயின் சொல்கிறேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த வாட்டி அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மணி கிளிப் நான் எடுத்திருக்கேன். எனக்கு மணி கிளிப் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா, இப்போதைக்கு யாரும் பெருசாக பர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா பர்ஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகி போச்சு. நான் பர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. ஆப்வியஸாக இப்போலாம் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜிபே, அமேசான் பே, அப்புறம் பேடிஎம் இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் பேயிங் தேர் அமௌண்ட்டு. ஓகேங்களா, எந்த அமௌண்ட்டு அதை தாண்டி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. யாருமே பெருசாக கேஷ்ன்றது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதை தாண்டி ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் கேஷ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எப்பயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல யூஸ் பண்ணுறாங்க கார்டுன்னு கேஷ். ஸோ அதை தாண்டி மற்ற இந்த பில்ஸு, இந்த என்ன சொல்கிறது, விசிட்டிங் கார்டு அப்படின்ற மாதிரி யாரும் இப்போலாம் பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் ஒரு பர்ஸில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு மணி கிளிப்பில் வச்சுட்டா நல்லது அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் காம்பேக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத தான் மணி கிளிப்ஸை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒன்றும் இல்லை 2 வீடியோ பார்த்துருப்பீங்க ஆப்வியஸாக. எஸ், அது நான் வேறு சேனலில் போட்டிருப்பேன். இந்த சேனல் கிடையாது, வேறு சேனல், என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனல்லையே போட்டிருப்பேன். எஸ், மணி கிளிப் பார்த்திங்கன்னா 2 வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இல்லை நிறைய வகைகள் இருக்குது. அதில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் 2 டைப்ஸு. ஒன்று ட்ரெடிஷ்னல் டைப்பு, இன்னொன்று நம்ம லாக்கிங் டைப்பு. ஸோ அதை தொடர்ந்து இந்த சேனலில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுமையான மணி கிளிப் காட்ட போகிறேன். ஆனால் அதையே இந்த சேனலில் மென்ஷன் பண்ணுறேன், இந்த சேனலில் உங்களுக்கு இதை காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது ஒரு மல்டி டூல் கலந்த ஒரு மணி கிளிப். ஓகேங்களா, இது நான் அமேசானில் தான் மக்களே எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும், இந்த டூல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நைஃபோ இல்லை அந்த மாதிரி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு மணி கிளிப்பாகவே எடுத்துட்டேன், மணி கிளிப் வித் நைஃப். ஆனால் நம்ம அமேசான், நம்ம இந்தியன் பார்டர்ஸில் நம்ம சர்ச் பண்ணும்போது ஆப்வியஸாக அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அந்த நைஃப் ரிலேட்டட் ஒரு டூல் ரிலேட்டட் மணி கிளிப் கிடைக்கல. இந்த ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் மக்களே. அமேசானில் ஃபார் ப்ரைஸிங் ஆஃப் 1726 ருபீஸ்க்கு நான் எடுத்தேன். 1700ன்னு வச்சுக்கோங்களேன். அது ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, எஸ், இது தான் கைஸ் அந்த ப்ராடக்ட்டு. ஓகேங்களா, பேர் கொடுத்துருக்கா, அது பிளாக் 3-in-1 மணி கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மணி கிளிப்பு. அதை தாண்டி இதில் உங்களுக்கு நைஃப் டூல்ஸும் இருக்குது. இது உங்களுக்கு நம்ம நெய்யில் ஷார்ப் பண்ணுறதுக்கான டூலு. அண்ட் இது உங்களுக்கு நைஃப் மக்களே. அண்ட் மணி கிளிப்பும் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் கைஸ் நான் எடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ வாங்க இப்போ இதை அன்பேக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். நாட் வெரி ஷுர். ஏன்னா இதோட டெலிவரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போட்டு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 டேஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வேறு நாட்டிலேருந்து தான் வருது. பட் எனக்கு சேர்ந்தது ஒரு குர்காவும் அங்கேருந்து இங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேருந்து தான் எனக்கு அமைச்சிருக்காங்க, ப்ளூ டாட் மூலமாக அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ வாங்க இப்போ இதை அன்பேக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்டாவது ஒழுங்காக இருக்குதா. எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை பெருசாக இல்லை. ஏன்னா பழைய 2 ப்ராடக்ட் நம்ம எடுத்துமே அது ஃபெயிலியர் தான் போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுவும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது அந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு எடுத்திருக்கான், வந்திருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் இதோட டீட்டெயில்ஸு. லாக்கின் 3-in-1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரைட்டு, இது உங்களுக்கு இன்னொரு கவர். சரிங்களா, ஸோ இந்த கவரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சஃபகேஷன் வார்னிங். ஓகே, ஐ திங்க் இது வேறு நாட்டில் தான் மக்களே வருது. ஏன்னா சஃபகேஷன் வார்னிங் போட்டிருக்காங்க. நம்ம பெல்ட்டில் பார்த்தோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி. ஸோ ராக் ரெட்ஜ் தான் அந்த செல்லரோட நேமு. அண்ட் நம்மளோட மணி கிளிப் இருக்குது கைஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரிட்டர்னபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்னபிள் தான். ஓகே, எஸ் கைஸ், இதுதான் அந்த ஒரு மணி கிளிப் மக்களே. வாவ், நல்லாவே இருக்குது மக்களே. ஓகே, ஐ திங்க் மோர் தென் 2. அடப்பாவி, மென்ஷனே பண்ணல கைஸ் அதை. வாவ், சூப்பர், ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, இதாவது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. நான் மணி கொண்டு வரல கைஸ், ஐம் வெரி சாரி. நான் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணி விட்ற மணி இல்லை எப்படி ஆகும். ஐ திங்க் நல்லா தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் இது மணி கிளிப்பாக நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு
பாக்கெட் கிளிப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். பட் இதை நீங்கள் மணி கிளிப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மணி கிளிப்போட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது மக்களே. ஓகேல, பட் இது வந்து ஒரு மல்டி டூல். அடாங்க ஒக்க மக்கா, டே கரெக்டாகவே போட மாட்டீங்களாடா நீங்கள். இங்கே பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு அமேசானில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 டூல் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மக்களே. இங்கே பாருங்கள், இந்த 2 டூல் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மல்டி டூல்ன்ற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இதில் பாருங்கள் கைஸ், மல்டி டூல் இருக்குது. வாவ், சூப்பர், ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகேல, இங்கே பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா வந்து டாப் மேலே இருக்கிறது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் இதுவும் மெட்டல் தான் நினைக்கிறேன். மெட்டல்லாம் பிளாஸ்டிக்கான்னு தெரியல, இதுவும் பிளாஸ்டிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணி கிளிப் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதில் பாருங்கள் கைஸ், மல்டி டூலு. ஸோ இது வந்து நைஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் நைஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு டூல் கொடுத்துருக்காங்க உள்ளே, அது அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நைஃபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இங்கே ஒரு டூல் கொடுத்துருக்காங்க கைஸ். இது ஒரு டூல், இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு நெயில் ஷார்ப்னிங் டூலு. ஓகே, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. குட், ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு டூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிடன் டூலு. இதுவும் ஒரு நைஃப் தான். ஏய், டபுள் நைஃபா? சூப்பர் கைஸ், டபுள் நைஃப் கொடுத்துருக்காங்க மக்களே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ இல்லை, டபுள் நைஃப் இல்லை, சிங்கிள் நைஃப் தான் நினைக்கிறேன். ஓ, அதை தான் நான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சாரி. இல்லை இருங்க, டபுள் நைஃப் கொடுத்துருக்காங்களா? நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டணும். இல்லை கைஸ், இருங்க பார்ப்போம், இருங்க, எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. ஓகே, டபுள் நைஃப் இல்லை, சிங்கிள் நைஃப் தான். இது வந்து மெஷரிங் டூல், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து சென்டிமீட்டர் மெஷரிங் டூலு. குட். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் 3 டூல் இருக்குது மக்களே. இந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸைட்டட் கைஸ். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டில் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 வந்து நம்மளோட சிசர்ஸும் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓ காட், வேற லெவல். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. செம கம்ப்ளீட்லி ஒர்த் கைஸ், கம்ப்ளீட்லி ஒர்த். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் என்கிட்ட கையில் மணி இல்லை, ஐ மீன் பைசா இல்லை, அதாவது ரூபா நோட்டுன்னு சொல்லுவாங்களா, அது என்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு மணி கிளிப்பாகவும் போட்டு காட்டுறேன். மணி கிளிப் குவாலிட்டியும் நல்லா இருக்குது கைஸ். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் உங்களுக்கு இது மணி கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு மக்களே இந்த ஒரு மணி கிளிப்பு. ஓகேலா, ஸோ இப்போது இந்த மணி கிளிப் தான் நான் வந்து ஐ திங்க் வச்சுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். விச் இஸ் வெரி குட் குவாலிட்டி. பட் ஆனால் இந்த மேலே இருக்க இந்த டாப் ஐட்டம் வந்து உடஞ்சிருக்கூடாது, அதுதான் என்னோடய இது ஒரு தாட்டு. தெரியல அது எப்படின்னு தெரியல, பட் ஓகே, நல்லா இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மணி கிளிப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன் மக்களே. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து நம்மளோட தமிழ்நாடு போலீஸ், அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸோட ஒரு யூத் பிரிகேட் பேட்ச். இது வந்து மேலே எப்படியே அட்டாச் பண்ண போகிறேன் மக்களே. ஓகேல, அட்டாச் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு ஃபிட்டாகவும் நான் நினைக்கிறேன். தெரியல, இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். அண்ட் இதை நான் வந்து இதை வெட்டி ஒட்டிட போகிறேன். நம்மளோட அரால் டைட் யூஸ் பண்ணி ஒட்டிட போகிறேன். தெரியல எவ்வளோ நாள் வரப்போகுது அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். அது இங்கே இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். இங்கே பண்ணலாமா இல்லை எங்கே பண்ணலாமா எனக்கு ஐடியா இல்லை கைஸ். தெரில, அது எனக்கு ஐடியாவே இல்லை சுத்தமாக. மோஸ்ட்லி இங்கே அட்டாச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்படி அட்டாச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வரும். அது இங்கே வந்து ஆமாம், இங்கே தான் பண்ண முடியும். எஸ், ஸோ இப்படி வந்து இப்படி அட்டாச் பண்ணிடலான் இருக்கேன் கைஸ். ஸோ தட் நம்ம இப்படி எடுக்கிறதுக்கு, நைஃப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை இப்படி வச்சுக்கலாமா தெரில, அதை நான் தெரில மக்களே. நான் யோசிச்சுட்டு இதை அட்டாச் பண்ண போகிறேன். இதை வந்து லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பாட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குல்ல, இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இதை தூக்கி அட்டாச் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மணி கிளிப் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை கைஸ், அதாவது வித் பேட்ஜு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்ஜ் உள்ள மணி கிளிப் நம்ம நாட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1900 இதே ரேஞ்ச் தான் வச்சுக்கோங்களேன். 2000 அந்த ரேஞ்ச் இருக்குது. ஆனால் அதில் நம்ம தமிழ்நாடுவோ இந்தியாவோட பேட்ஜ் இல்லை, எல்லாம் அமெரிக்கன் போலீஸ், அமெரிக்கன் மிலிட்டரி, ஓகே, அமெரிக்கன் ஆர்மி, நேஷ்னல் கார்டு அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவது எதுவுமே இல்லை. ஜென்ரிக்காக ஒரு போலீஸ் பேட்ஜ் இருக்குது, ஆனால் அதை நம்ம ஈபேலேருந்து தான் எடுத்தாகணும். அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4000 வருது, 4000+ வருது. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்கணுமா அப்படின்றத நான் யோசிக்கிட்டு இருக்கேன். எடுக்க ட்ரை பண்ணுறேன், பட் யோசிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் அது ப்ராப்பராக வந்து சேருமா யூஎஸ்லேருந்து அப்படின்னு எனக்கு தெரியல, ஈபேலேருந்து. பட் ஆனால் வந்து அதை எடுப்பேனா அப்படின்னு எனக்கு டவுட்டு தான். சரி, நம்மளே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி பேட்ச் இருந்தது. இதை நான் வந்து லைட்டாக வந்து இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் ஆக்சுவலாக அந்த ஹூக்ஸ் இருந்தது, அந்த ஹூக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ இது மேலே இது அழகாக இது உட்காந்து ஒட்டிடுவேன் மக்களே. ஓகேலா, அதான் நான் இப்போ பிளான் பண்ணுறேன். இது நல்லா சொரப்பாகவும் இருக்குது கைஸ். இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி வந்து மேட்டி ஃபினிஷை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஐ திங்க் இது ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் 100% ஒர்த் டு பை.
அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வி. பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒர்த்தாக தான் தெரியுது. ஓகே, இந்த மணி கிளிப் வெளியே வருமா? ஓகே, வெளியே வரல. ஐ திங்க் ஃபிட்டட் மணி கிளிப் தான் கைஸ் இது. சூப்பர் கைஸ், ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு யூ திஸ். ஆனால் என்னென்னா இப்போ இந்த மணி கிளிப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மணி கிளிப்பில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் நீங்கள் கேரி பண்ணலாம். எனக்கும் அதான் வேணும். நான் வந்து நிறைய வந்து அமௌண்ட் வந்து கேரி பண்ண மாட்டேன் கைஸ். எல்லாம் என்ன சொல்கிறேன், 1000 கணக்கில் அப்படிலாம் கேரி பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 1000 ருபீஸை டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸில் கேரி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 ஒரு நோட்டு, 200 ஒரு 3 நோட்டு, 50 ஒரு 4 நோட்டு, அந்த மாதிரி தான் நான் கேரி பண்ணுவேன். ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டாகவும் இல்லை. இங்கே பாருங்கள், டைட்டாகவும் இல்லை. அண்ட் நான் இப்போ பாருங்கள் விரிக்கிறேன், அழகாக போய் பேக் டு தி பொசிஷன் உட்காந்துருது. இதுதான் கைஸ் மணி கிளிப். இப்படி போட்ட ஒரு மணி கிளிப் தான் நான் வந்து தேடிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ ஃபைனலி so excited and so happy. Yes, I'm not going to return it, I'm going to keep it with me. So and moreover இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 டூல் இருக்குது which has not been mentioned in the website, I mean online. ஓகேங்களா, அதாவது அந்த ஒரு வெப்பேஜில் வந்து மென்ஷன் பண்ணலை, which is bad. பட் ஆனாலும் இருந்தாலுமே எனக்கு இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது சூப்பர், விச் ஐம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு டூல், அது மாதிரி மல்டி டூலை வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது கைஸ். ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் இல்லை, நான் வாங்கினதே இல்லைன்னு கூட சொல்லலாம். எஸ்பெஷலி வித் இந்த சிசர்ஸ், அந்த சிசர்ஸ்குள்ளே அந்த மல்டி டூல் வச்சுருக்கிறது நிஜமாகவே ஒர்த் டு கோ மக்களே. இது வந்து ஒர்த் டு கோ. ப்ரைஸ் பேட் 1700 ப்ளஸ் இஸ் ரியலி ஒர்த் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் கைஸ். ஓகேடா. ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ப்ரீமியமாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வெளியே இருக்கிற அந்த இது வச்சு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக ஒக்கரில். இது எங்கே போய் ஒக்கறதுன்னு எனக்கு தெரியல, இல்லை ஒட்டி வச்சுருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் மேபி ஒரு வாட்டி 2 வாட்டி கீழெல்லாம் போட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க பிளேட் பிச்சு விட்டு வெளியே வந்துடுமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. தெரியல, அது எனக்கு ஐடியா இல்லை. பட் ஸோ ஃபார் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் மக்களே இருக்குது. அண்ட் நீங்கள் மணி கிளிப்பாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எஸ், அகைன் நான் திருப்பியும் சொல்லிடுறேன். மேபி போன இதெல்லாம் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஆமாம், போன இதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட் நோட் என்னென்னா, இந்த மணி கிளிப்பை நீங்கள் ஃப்ளைட்டில் கேரி பண்ண முடியாது. ஏன்னா ஆப்வியஸாக இந்த டூல் இருக்குது அப்படின்றதுனால, டூல்ஸ் இருக்குது அப்படின்றனால இந்த மணி கிளிப்பை நீங்கள் ஃப்ளைட்ஸில் எந்த ஒரு ஃப்ளைட்லையுமே, டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், எங்கேயுமே நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஒன்லி லோக்கலாக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணணும். ஓகே, அதுவும் நான் என் பாயிண்ட் ரிமூவரில் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, கார்லேயோ பஸ்லேயோ இல்லை ட்ரெயினில் கூட ஓகே நினைக்கிறேன். போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேங்களா, அது இங்கே எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஷார்ப்னஸ் வந்து தெரில, எப்படி இருக்கும்னு தெரில. நைஃபோட ஷார்ப்னஸ்லாம் கம்மி தான். பட் ஒரு பேசிக் யூஸுக்கு நம்ம எங்கேயாவது போகிறோம், ஒரு சிப்ஸ் பேக்கெட் தடக்கணும், இல்லை மாதிரி பேசிக் யூஸுக்கு கட் பண்ணுறதுக்கோ இது வந்து இந்த ஒரு டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு 3 டூல் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். மீது 2மே வந்து நம்மளுக்கு தேவையில்லாத டூல் தான். எஸ், நைஃபு, அப்புறம் வந்து பாட்டில் ஓப்பனர் அண்ட் சீசர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் கைஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ அபவுட் 3-in-1 மணி கிளிப். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-in-1 தான் போட்டிருக்காங்க. ஐ திங்க் தே இட்ஸெல்ஃப் டிட் நாட் நோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், 3-in-1 மணி கிளிப் தான் போட்டிருக்காங்க. அங்கேயே எங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி தப்பாக தெரியலன்னு நினைக்கிறேன். பட் 3-in-1 இல்லை, 6-in-1 மணி கிளிப் மக்களே. 6ன்றது ஏன் சொல்கிறேன்னா, 5 டூல்ஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி கிளிப்பும் இருக்குது அப்படின்றதுனால, இந்த மணி கிளிப் 1 மீதி உள்ள 5 டூல் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 6-in-1 டூலாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட் a 3-in-1 மணி கிளிப். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ப்ராடக்ட்னால. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபைனலி ஒரு மணி கிளிப்பும் எனக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஐ திங்க் இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, அதாவது ஒரு காஸ்ட்லியான ஒரு அட்லீஸ்ட் 1000க்கு மேலே ஒரு மணி கிளிப் எடுத்தால் தான் அது வந்து குவாலிட்டியாக இருக்குது. அது கீழே நீங்கள் எடுத்திங்கன்னா எஸ், அது வந்து குவாலிட்டியாக இல்லை. அது வந்து அந்த மெட்டலோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் அதை விரியவடைஞ்சிடுதுன்றது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு மல்டிப்பலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மணி கிளிப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாக்கெட் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கெட்டில் நீங்கள் இந்த மாட்டிக்கலாவும். நான் இப்போ இந்த மணி கிளிப்பாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் கைஸ். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த மணி கிளிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் கூடி சீக்கிரம் இல்லை, இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரை ஃபைனலாக ஆட் பண்ணி விட்றேன் இந்த ஒரு வீடியோவில். எப்படி வந்து உட்காரது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, இல்லை அதெல்லாம் எடுத்து பார்த்து ஒட்டவும் கண்டிப்பாக ஒட்டும். பட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நாள் தாங்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு உங்களை நான் வந்து இந்த வீடியோட
கடைசியில் சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் முடிஞ்சால் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ரிவ்யூ கைஸ் அண்ட் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரிவ்யூ. ஓகேங்களா, நான் அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன் வித் another ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் டாபிக் ஆர் similar kind of stuff. Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys.